குழந்தைகள் நோய் இல்லாமல் வாழ வேண்டும் என்றால் மூலிகைகளின் பயன்பாடுகளை அறிந்து கொண்டு அவற்றை முறையாக பயன்படுத்த வேண்டும் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் பெரும் குறும்பை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மரவகை தாவரம். இந்த பெரும் குறும்பையை பொறுத்தவரையிலும் எலுமிச்சை வகையைச் சேர்ந்த ஒரு தாவரம்னு சொல்லலாம். பார்ப்பதற்கு எலுமிச்சையை போலவே காய்களை உண்டாக்கக்கூடிய சுகந்த மனம் இருக்கக்கூடிய இலைகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு புதர் செடி வகை தாவரம் தான் இந்த பெருங்குறும்பை. இந்த பெருங்குறும்பையை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா வயிறு சம்பந்தப்பட்ட, குறிப்பாக செரிமான மண்டலம் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு நோய் வராமல் தடுப்பதற்கு இயற்கை கொடுத்திருக்கின்ற ஒரு மருந்து அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக இந்த பெருங்குறும்பை பார்த்திங்கன்னா அதிகமாக நாம் பார்க்கக்கூடிய இடங்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா குளிர் பிரதேசங்கள், மலை பிரதேசங்களில் அதிகமாக பார்க்க முடியும். இந்த குளிர் பிரதேசங்கள், மலை பிரதேசங்கள் இது எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய மிக பொதுவான ஒரு பிரச்சனை என்னென்னா, அந்த இடங்களில் இருக்கக்கூடிய சுவாசிக்க தேவையான ஆக்சிஜன் அளவு மிக மிக குறைவாக இருக்கும். அங்கே இருக்கவங்கெல்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தொன்று தொட்டு இந்த பெருங்குறும்பையுடைய பழத்திலிருந்து எடுக்கக்கூடிய தோல் பார்ப்பதற்கு ஆரஞ்சு நிறத்திலேயோ அல்லது மஞ்சள் கலந்த ஆரஞ்சு நிறத்திலேயோ இருக்கக்கூடிய அந்த தோல்களை எடுத்து தண்ணீரிலிட்டு காய்ச்சி எடுக்கக்கூடிய அந்த ஒரு குடிநீரை ஒரு தேநீராக பருகுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்திருக்கிறார்கள். இதனால் பார்த்தீங்கன்னா 1960ஆம் வருடத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பிரிட்டிஷ்காரங்களோட இந்தியர்கள் சேர்ந்து பாம்பே யூனிவர்சிட்டியில் ஒரு சிறப்பான ஒரு ஆராய்ச்சியை மேற்கொண்டார்கள். என்னன்னு கேட்டிங்கன்னா, குளிர் பிரதேசங்களில் அதே மாதிரி ஈவன் சமவெளிகளில் கூட பார்த்திங்கன்னா அதிகமான ஆக்சிஜன் கிடைக்காமல் உடலுக்கு ஏற்படுகின்ற முக்கியமான நோய் என்னென்னா நிமோனியா சம்பந்தப்பட்ட கோளாறு. அப்போ அந்த பெருங்குறும்பையில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பொருள் உடலில் ஆக்சிஜன் கிரகிக்கின்ற அளவை அதிகரிக்கிறது அப்படிங்கிற ஒரு கணிப்பின் பேரில் ஒரு மருத்துவ ஆராய்ச்சியை தொடங்கினாங்க. அதாவது அந்த பெருங்குறும்பையிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு வேதிப்பொருளை உணவாகவோ அல்லது நேரடியாக ஊசி மூலம் இரத்தத்தில் செலுத்தப்படும் போது எந்த வகையான மாற்றம் ஏற்படுகிறது அப்படின்னு பார்க்கும்போது, நிமோனியா சம்பந்தப்பட்ட நோய்களினால் ஏற்படுகின்ற பக்க விளைவை தடுப்பதற்கும் நிமோனியாவினால் ஏற்படக்கூடிய உயிர் இழப்பை தடுப்பதற்கும் இந்த பெருங்குறும்பை ஒரு மிகச்சிறந்த மருந்தாக அப்போ இருந்தது. 1979 வரை இது சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா இன்றைக்கும் நிமோனியா நோய் ஏற்படும் போது நுரையீரலில் அதிகமான தண்ணீர் சேராமல் இருப்பதற்கு, நுரையீரலில் தேவையற்ற சளி சேராமல் இருப்பதற்கு இன்றளவும் பார்த்திங்கன்னா அவர்கள் கொடுக்கக்கூடிய ஊசியிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த மருந்து பெருங்குறும்பையிலிருந்து தயாரிக்கப்படுகின்ற ஒரு வகையான வேதிப்பொருள் அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான விஷயம். இரண்டாவது பார்த்திங்கன்னா, இன்றைக்கு ஈரல் சம்பந்தப்பட்ட நோய், குறிப்பாக லிவர் சிரோசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஈரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படும் போது பெரும்பாலும் நமக்கு கொடுக்கின்ற மருந்துகள் ஈரலில் போய் சேர முடியாத அளவுக்கு அது ஒரு நோயாக இருக்கிறது. சாப்பிடுகின்ற மருந்துகள் ஈரலை போய் அடையும் போது தான் அது உடல் முழுவதும் பரவி ஈரல் நோயை குறைக்க உதவுகிறது. ஆனால் பெரும்பாலான நேரங்களில் ஒரு நோயாளிக்கு சிரோசிஸ் ஆஃப் லிவர் அப்படின்னு சொல்லுவோம், ஈரல் தேய்வு நோய் அல்லது ஈரல் நோயின்னு சொல்லக்கூடிய அந்த நோய் ஏற்படும் போது பெரும்பாலான நேரங்களில் மருத்துவ ரீதியாக உதவி செய்ய முடியாத ஒரு சூழல் இருந்து வந்தது. 1991ஆம் வருடம் பார்த்திங்கன்னா டெல்லியில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தில் நிமோனியாவுக்கு வழக்கமாக கொடுக்கக்கூடிய அந்த வேதிப்பொருளை கொடுக்கும்போது நிமோனியாவுடன் கூடி லிவர் சிரோசிஸ் இருக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை எடுத்து அவங்க ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த பெருங்குறும்பையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த வேதிப்பொருள் வெறும் நிமோனியாவை மட்டுமல்ல, ஈரலில் இருக்கக்கூடிய அழற்சி விகிதத்தையும் குறைக்க உதவுகிறது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா இது சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகள் நிறைய நடந்து கொண்டிருக்கிறது. லிவர் சிரோசிஸ் சம்பந்தப்பட்ட கோளாறுகள், ஆல்கஹாலிசம் சொல்லக்கூடிய அதிகமான மது அருந்தக்கூடிய பழக்கம் இருப்பவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஈரல் நோயுடைய பாதிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதைவிட முக்கியமாக இன்றைக்கு அதிகமாக மருந்துகள் சாப்பிடும்போது ஈரலில் ஏற்படுகின்ற அழற்சிகள், எல்லாத்துக்கும் மேலே அதிக கொழுப்பு இருக்கக்கூடிய அசைவ உணவுகளை உட்கொள்ளும் போது ஈரல் மேற்கொள்ளக்கூடிய ஈரல் நோய்கள், இவை எல்லாற்றுக்கும் பார்த்திங்கன்னா பெருங்குறும்பையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த மருந்து ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறது. பாரம்பரிய மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பெருங்குறும்பையிலிருந்து எடுக்கக்கூடிய மரப்பட்டை மற்றும்
அந்த பழத்தின் மேலே இருக்கக்கூடிய தோலை மருந்துக்கு உபயோகப்படுத்துகின்ற ஒரு வழக்கம் உண்டு. பெரும்பாலும் பாரம்பரிய மருத்துவத்தில் சில மருந்துகளை பார்த்தீங்கன்னா எல்லா மருந்துகளுடன் சேர்க்கின்ற ஒரு வழக்கம் உண்டு. திரிபலான்னு சொல்லக்கூடிய ஒன்று, திரிகடுன்னு சொல்லக்கூடிய ஒன்று. அந்த மாதிரி வரும்போது பார்த்தீங்கன்னா பெருங்குறும்பையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த பழத்தோல், அதிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூரணம், இந்த சூரணத்துடைய முக்கியமான குணம் என்னென்னா, இது ஒரு மிகப்பெரிய கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு மருந்து வேலை செய்வதற்கு தேவையான அளவுடன் கூடி இந்த பெருங்குறும்பையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூரணத்தை சேர்த்து கொடுக்கும்போது மிக மிக வேகமாக அந்த மருந்துகள் உடலுக்குள் கிரகிக்கின்ற தன்மை அதிகரிக்கிறதோடு மட்டுமல்லாமல் வழக்கமாக தேவைப்படுகின்ற மருந்துடைய அளவும் மிக குறைவாக தேவைப்படும் அப்படிங்கிறது தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஈரல் நோய்கள் ஏற்படும் போது, சிறுநீரக சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படும் போது, நுரையீரலில் பாதிப்புகள் ஏற்படும் போது, குறிப்பாக சிறுநீரக செயல் குறைபாடுன்னு சொல்லக்கூடிய ரீனல் ஃபெயிலியர் ஏற்படும் போது, அதே நேரத்தில் அவர்களுடைய நுரையீரலில் நீர் சம்பந்தப்பட்ட காரணிகள் அதிகப்படும் போது அவர்களுக்கு பொதுவாக பாரம்பரிய மருத்துவத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, பெருங்குறும்பையிலிருந்து எடுக்கக்கூடிய மரப்பட்டை மற்றும் அந்த தோல், அதிலிருந்து எரித்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சாம்பல், அதை காலை ஒரு நேரம், மதியம் ஒரு நேரம், இரவு ஒரு நேரம்ங்கிற மாதிரி தொடர்ந்து கொடுக்கும்போது அந்த சிறுநீரக செயல் குறைபாடு நோயும் குறையும், ஈரல் செயல் குறைபாடு நோயும் குறையும். அதைவிட முக்கியமானது, அந்த சிறுநீரக மற்றும் ஈரல் செயல் குறைபாடினால் நுரையீரலில் ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்புகளும் மிக வேகமாக மறைவதை நம்ம பார்க்கலாம். இந்த பெருங்குறும்பையை பொறுத்தவரையிலும் ஒரு தேநீராக உண்ணுகின்ற வழக்கம் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய பேரிடம் உண்டு. சீன நாட்டில் பார்த்திங்கன்னா பெருங்குறும்பையுடைய, நம்ம ஊரில் எப்படி வேப்பமரம் வைத்திருக்கிறோமோ அதே போல் பெருங்குறும்பையை வைத்து அதிலிருந்து கிடைக்கின்ற இலை, மரப்பட்டை, அதோடைய பழத்துடைய தோல், இதை மூன்றுமே உட்கொள்ளக்கூடிய ஒரு வழக்கம் உண்டு. எனவே நேயர்களே, பெருங்குறும்பையை பொறுத்தவரையிலும் ஈரல் சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கும், சிறுநீரக செயல் குறைபாடு சம்பந்தப்பட்ட நோய்க்கும், நிமோனியா நோய் வராமல் தடுப்பதற்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த உணவு. இதை ஒரு மருந்தாக இல்லாமல் ஒரு உணவாக, ஒரு தேநீராக தகுந்த மருத்துவ ஆலோசனைப்படி நாம் உபயோகப்படுத்தி வந்தால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும்.